ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம நார்த்தங்காவை நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ 8 நார்த்தங்காய் நம்மகிட்ட இருக்குது. அதை நல்லா கழுவி எடுத்தாச்சு. கழுவி நம்ம முதல்ல வந்து நார்த்தங்காயை வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஊற வைக்கணும். உப்பு போட்டு ஊற வச்சு நம்ம போடும்போது 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சு கட் பண்ணி உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ நார்த்தங்காய் அப்படின்னா நம்ம அதில் 200 கிராம் உப்பு போடணும். 1/4 கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே போட்டுறக்கூடாது, ரொம்ப உப்பாயிரும். போட்டு நல்லா குலுக்கி ஊற வைக்கணும். காலையிலையும் சாயங்காலமும் தவறாமல் எடுத்து ஒரு தடவை குலுக்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதில் ஊற வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் இருந்து எடுத்து அப்படி ஒரு குலுக்கி வச்சோம்னா அப்படியே 1 வாரத்துக்கு நம்ம குலுக்கி விடும்போது அது உப்பில் நல்லாவே ஊறிடும். இப்போ நம்ம நார்த்தங்காவை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் வேக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு 2 கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 கொதி வந்துச்சுன்னா இதில் உள்ள அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். அப்போ தான் பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்க. 1 கொதி இல்லைன்னா 2 கொதி வரணும். அதுக்கு மேலே ரொம்ப கொலையாக வேக விடக்கூடாது, நிதானமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துருவோம். எடுத்து நல்லா ஆற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆறிடணும். லேசாக கூட அதில் சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்கோம். ஆற வச்ச காயை நல்லா அரிஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் உப்பு போட்டு 1 வாரம் ஊற வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 வாரம் கழித்து பார்த்தா நார்த்தங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஊறுகாய் வந்து எப்படி தாளித்து ஆற வச்சு நம்ம எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் காய வைக்கல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வடைச்சட்டியில் வெந்தயம், கடுகு, ஜீரகம், எண்ணெய் அளவுன்னு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கோம், 1 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். ஜீரகம் போடும் போது ஊறுகாய் வந்து ஜம்முன்னு வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1 வாரம் ஆனாலும் அந்த வாசனை அப்படியே இருக்கும். வெந்தயம் அதிகமாகவும் போட்டுறாதீங்க. 1 கிலோ நார்த்தங்காய் ஊறுகாய்னா நம்ம 2 ஸ்பூன் வெந்தயம் போதும். கடுகு வந்து சமமாக கூட எடுத்துக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. நான் 1 ஸ்பூன் தான் எப்பயும் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நான் எடுத்துருக்கேன். ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன். 3யுமே நல்லா வறுத்து பொடி பண்ணுறோம். வெந்தயம் அதிகமாச்சுன்னா ஊறுகாய் ரொம்பவே கசப்பாக இருக்கும். வெந்தயத்தை அதிகமாக்கிடாதீங்க. கடுகு ஜீரகம் கூட கூடுனாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் வெந்தயத்தை அதிகமாக போட்டுறக்கூடாது. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ வறுத்ததை ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் அது அந்த நார்த்தங்காய் ஊறி எல்லாமே ரெடியாக இருக்குது. அதை நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். அதுக்குள்ளே இந்த வெந்தயம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை காய வச்சுருக்கோம். எண்ணெயை காய வச்சு எண்ணெய் நல்லா சூடாகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 கிலோ நீங்கள் நார்த்தங்காய் ஊறுகாய் போடுறீங்க அப்படின்னா 1/4 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் விடலாம். எண்ணெய் அதிகமாகும் போது தான் ஊறுகாய் சீக்கிரமே கெட்டு போகாது. நீங்கள் அதே மாதிரி ஊறுகாய் எடுக்கும் போது கை படக்கூடாது. நம்ம ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும். கை பட்டாலும் ஊறுகாய் வந்து ஒரு சில நேரம் மேலே வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் கை படாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சாச்சு. அதில் கடுகு போட்டிருக்கோம், கருவேப்பிலை, வத்தல் எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு பக்கம் என் பொண்ணு நின்று கிண்டல் பண்ணிகிட்ருக்கு, அதனால் நான் சிரிக்கிறேன், எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. கருவேப்பிலை, வத்தல் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஊறி இருக்குல்ல அந்த நார்த்தங்காய் ஊற வச்சு இருக்கோம்ல 1 வாரம், இந்த அளவுக்கு நல்லா ஊறணும். நம்ம வேக வச்சாலும் 1 வாரம் ஊற வச்சு தாளிக்கும் போது ஊறுகாய் வந்து 1 வருஷம் இல்லை அதுக்கு மேலானால் கூட கெட்டு போகாது. நீங்கள் வேக வச்சோடனே தாளிச்சிங்கன்னா சீக்கிரமே வீணாக போயிடும். இப்படி எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. முதல்ல சொன்னால அது மாதிரி வறுத்து பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. வத்தப்பொடி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ நார்த்தங்காய் ஊறுகாய்னா 100 கிராம் வத்தப்பொடி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப உரப்பாக இருக்கும். அதுக்கு கம்மியாக போட்டிங்கன்னா உரப்பே இருக்காது. நார்மல் வந்து 1 கிலோவுக்கு வந்து வத்தப்பொடி 100, உப்பு வந்து பார்த்திங்கன்னா 200. நார்மல் இதுதான் உப்பு. உரப்பு வந்து நிதானமாக இருக்கும். பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம்.
நீங்கள் அதுக்கு மேலே உரப்பு அதிகம் அப்படின்னா நீங்கள் கூட 50 கிராம் கூட வத்தப்பொடி சேர்த்துக்கலாம், 200 கிராம் கூட போடலாம். ஆனால் ரொம்ப உரப்பாக இருக்கும், சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நார்த்தங்காய் வந்து பெரியவங்களும் சாப்பிட்லாம், இந்த ஊறுகாய் சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்லாம். இது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது செரிமான சக்தியை தூண்டும், நல்லா பசி கொடுக்கும். அதனால் நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. 1 வருஷம் ஆனாலுமே வீணாக போகாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எண்ணெய் கொஞ்சம் பத்தலை, அதனால் திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டு கிண்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் என் பொண்ணு வேற கிண்டல் பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இந்த சிரிப்பு, தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து காய் நல்லா அந்த ஊறி இருக்கும் இல்லையா, அது ஏற்கனவே இந்த தண்ணி கொஞ்சம் எது இருந்தாலும் கூட நம்ம நல்லா சுருளை வேக விடும் போது அந்த தண்ணி பசை எதுவுமே இருக்காது. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்ம முழுக்க முழுக்க இதில் எந்த ஒரு கலர் பொடி எதுவுமே போடலை. நம்ம வீட்டில் உள்ள வத்தப்பொடி, வெந்தயம், கடுகு இது தான் நம்ம சேர்த்துருக்கோம். கலருக்காக எது ஒன்றுமே நம்ம சேர்க்கலை. வீட்டில் வந்து எப்பயுமே நம்ம செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு எதுவுமே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கலர் பொடி, சாயம் அது இதுன்னு போட்டு பளிச்சுன்னு இருக்குங்கிறத விட கலர் கம்மியாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு நல்லதா அதை தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மள ஆற வச்சு நம்ம ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டோம்.